வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வளவளப்பு இல்லாத ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுள்ள வெண்டைக்காவை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அது கழுவுறப்ப அது மேலே ஈரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈரத்தை ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நல்லா பிஞ்சான வெண்டைக்காவாக செலக்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 20 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். சுடுதண்ணியில் ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், காஞ்ச மிளகாய் ஒரு 3லேருந்து 4ங்க, கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு. வாங்க இப்போ நம்ம முதல்ல வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு வெண்டைக்காவில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிறேங்க. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ வெண்டைக்காவை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் அதை நல்லா வதக்கிக்கலாங்க. அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதுங்க, நமக்கு அதில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். இப்போ நல்லா வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட அளவோட அந்த வெண்டைக்காய் அளவும் குறைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு தாளிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க. அந்த வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லெண்ணெயில் காரக்குழம்பு செய்கிறப்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம ரசத்துக்கெலாம் ஆட் பண்ணலாம் அந்த ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்கும். அதோட வாசனை இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு, வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம முழுசாக ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப காரக்குழம்பு சுவையாகவும் இருக்கும். அந்த காரக்குழம்புல போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. அதோட கலர் மட்டும் மாறினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் மலை பூண்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டுப்பல் பூண்டு கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க, அது உங்களுடைய விருப்பம். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள் புளிக்குழம்புக்கு. பூண்டுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் லைட்டாக விடும். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க, அந்த பேஸ்ட்டை. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா கிரேவியாக கிடைக்கும் காரக்குழம்பு. 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி போகிற வரையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ 1 நிமிஷம் தான் வதங்கியிருக்கு. நீங்கள் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணோனையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவும் நல்லா சூப்பராக சுவையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே அந்த மசாலாலாம் சார்ந்து அந்த காரக்குழம்பு சாப்பிட்றப்ப நமக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி முதல்ல ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ண பிறகு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரணுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கி தான் சேர்த்துருக்கோம். புளி தண்ணி சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வேகாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தான்
புளிக்கரைசல் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நல்லா நமக்கு புளிக்கரைசல் சேர்த்ததோட ஃப்ளேவரும் கிடைக்கும். வெண்டைக்காவும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கரைசலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இடையில ஒரு 2 தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரணும். உங்களுக்கு தண்ணியாக விருப்பம்னா அந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை வந்து சுண்ட வைக்கிறதுக்காக அடுப்பை ஆன் பண்ணியிருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வெண்டைக்காய் குழம்பு ஓவரெலாம் நல்லா ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான வெண்டைக்காய் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாகி இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப இந்த வெண்டைக்காய் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.